அப்போ அந்த ராணி மார்பிள் அடிச்சுக்கிட்டு கதறி அழுகிறத பார்க்கணுன்னு இவருக்கு இறக்கம் வந்துருச்சு. அவன் என்ன சொல்கிறான், ஐயோ நம்ம சின்ன பையன் ஒரு பையன் இளவரசன் சின்னவனாக இருக்கானே, பக்கத்து நாட்டுக்காரன் ராஜா சீக்கிரம் வந்து நம்ம நாட்டை பிடிச்சிட போகிறானே, எங்கள் வாழ்வெல்லாம் இப்படி ஆயிட போகுதே, நீ வந்துட்டு இப்படி அல்பாயுசில் இப்படி இறந்து போயிட்டீங்களே மகாராஜா, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பயந்து கதறி அழுகிறான். அது இதை பார்த்து இது கேட்டுக்கிட்டு மேலே பறந்தவர் மேகமூட்டை மறைவில் கேட்டுக்கிட்டே இருந்தவர், அவருக்கு ஒரு இரக்கம் வந்து சரி அந்த ராஜா எப்படி செத்தான்னு அந்த தூரதிருஷ்டியில் பார்க்குறாரு. அப்போது ராஜா வாக்கிங் நடந்து வந்துட்டுருக்காரு. வர வழியில் ஒரு பூவை பறிக்கிறார். அந்த பூவில் பூனாகம் விஷம் வைக்க இருந்திருக்கு. அதை அவர் கவனிக்காமல் அந்த பூவை முகர்ந்துட்டார். இந்த விஷம் உள்ளுக்குள்ளே போய் அவருக்கு உயிர் எடுத்துட்டு. இப்போ சரி இவரை உயிர்ப்பிப்போம், ராஜாவை கூடு விட்டு கூடு பாயிற அந்த மெத்தடில் போகர் சித்தர் வந்துட்டு அங்கிட்டு காட்டுக்குள்ளே ஒரு பாறாங்கல் குகைக்குள்ளே தன்னுடைய காயக்கல்ப தேகத்தை மறைத்து வைத்து குகையை மூடிட்டு வந்து இங்கே வந்து ராஜாவுடைய உடம்புக்குள்ளே ஊடுருவி இப்போ ராஜாவாக எழுந்து உட்கார்றாரு. ராணி, இளவரசன், இந்த மந்திரி, பிரதானிகள், தளபதிகள், மக்கள் எல்லாரும் அசந்து போய் நிற்கிறாங்க, என்ன ராஜா எழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா வைத்தியர்கள்லாம் பெரிய பெரிய வைத்தியர்லாம் பார்த்துட்டு போயிட்டாருன்னு டிக்ளேர் பண்ண கேஸு இப்படி உயிர் பெற்றுட்டாரு, அதிசயமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப திகைச்சு போயிருக்காங்க. நான் வந்துட்டு சும்மா ஒரு சின்ன மயக்கம்தான், ஒன்று நான் நல்லாயிட்டேன். வைத்தியர்கள்லாம் சிலையாக நிற்கிறாங்க. வேறு இதுக்கு முன்னாடி பரிசோதித்த வைத்தியர்கள்லாம் சான்ஸே இல்லை, எப்படி ஒரு பொழைச்சாரு அப்படிங்கிற மாதிரி. சரி எல்லோரும் அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு மகாராணி தோளில் கை போட்டார்.